சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்னை காப்பாற்றியது ஒரு ஆடவன் அல்ல, ஒரு பெண். பெண்ணா? சேர நாட்டு வீரர்கள் ஒன்று சேர்ந்து போராட முடியாமல் போன நிலையில் ஒரு பெண் குறுக்கிட்டு அந்த கயவர்களோடு போர் புரிந்து உன்னை காப்பாற்றினாளா? அது எப்படி முடியும்? அவள் வாள் சுழன்ற ஒவ்வொரு பக்கமும் எதிரிகள் உடம்பில் ஏற்பட்ட காயங்களை நீங்கள் பார்த்திருந்தால் இப்படி கேட்டிருக்க மாட்டீர்கள். சக்கரம் சுழல்வது போல் அந்த வாள் நாலாபுறமும் சுழன்றது. பெண்தானே என்று கேலி பேசிக்கொண்டு அலட்சியமாக போர் புரிய முயன்ற அவர்கள் வெகு விரைவில் தங்களால் எதிர்க்கவே முடியாத வீராங்கனையுடன் மோதுகிறோம் என்பதை புரிந்து கொண்ட ஒருவன் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி ஒழிந்தான். மற்றவர்கள் மடிந்தார்கள். யார் அந்த வீராங்கனை மகளே? அவளை என்னுடனேயே அழைத்து வந்திருக்கிறேன். தங்கள் அனுமதிக்காக காத்திருக்கிறார். என்னம்மா சொல்கிறாய்? உன் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றியவளை வெகு நேரம் காத்திருக்கும்படி செய்து விட்டாயே. வரும்பொழுதே உன்னுடன் அவளை அழைத்து வந்திருக்க கூடாதா? அவளை இங்கு அழை. சரி. அருந்ததி, வாழ்க மாமன்னர் ஆடு கோட்பட்ட சேரலாதர், வாழ்க அவர் ஏந்திய விற்கொடி, வாழ்க அவர் அணிந்த பனம்பூ மாலை, வாழ்க அவர் வீற்றிருக்கும் மாந்தை திருநகரம், வாழ்க அவர் ஆட்சி புரியும் சேரநாடு. அருமை அருமை. அருந்ததி, உனது வாழ்த்துக்கள் இங்கு நிற்கும் புலவர் பெருமான் கபிலர் வாழ்த்துவது போல் இருக்கிறது. ஓ, இவர்தான் புலவர் கபிலர் பெருமானா? வணங்குகிறேன். அருந்ததி, என் மகள் உன்னை பற்றி சொன்னதை கேட்டு வியந்து போனேன். நீ தன்னந்தனியாக நின்று பல வீரர்களை வென்று என் மகளை காப்பாற்றியிருக்கிறாய். இதற்காக நான் உன்னை வாழ்த்துகிறேன். நன்றி. உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். என் வீரர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ சாதித்திருக்கிறாய். மன்னா, என்னை பொறுத்தவரை இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததை நினைத்து நான் மகிழ்கிறேன். என்ன சொல்கிறாய் நீ? என் மகளை சில கயவர்கள் கடத்த முயன்றது மகிழ்விற்குரிய செயலா? பெண்ணே, நீ ஏன் அப்படி சொல்கிறாய்? அதனால் அல்லவா எனக்கு இளவரசியை காப்பாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சந்திப்பல்லவா நான் நெடுநாட்களாக காண கனவு கண்ட சேரமாமன்னரை காணும் பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தது. ராஜ தரிசனம் பாவ விமோச்சனம் என்பார்கள். இன்று இப்படி ஒரு ராஜ தரிசனம் இந்த எளியவளுக்கு கிடைத்ததற்கு அவர்கள் அல்லவா காரணம். ஓ, நீ வாழ் வீசுவதில் மட்டுமல்ல, வார்த்தைகளை பொருத்தமாக வீசுவதிலும் கெட்டிக்காரி என்று எனக்கு இப்பொழுது புரிகிறது. புலவர் பெருமானே, நான் தங்களுடைய எண்ணற்ற கவிதைகளை படித்து மனனம் செய்து அதில் திளைத்துக் கொண்டிருப்பவள். ஏன், எங்கள் சேரமாமன்னரை பற்றி எத்தனையோ கவிதைகளை தாங்கள் பாடியிருக்கிறீர்களே. அத்தகைய சிறப்புக்குரிய எங்கள் மாமன்னரை இன்று நான் கண்டுவிட்டேன் என்பதை நினைக்க எனக்கே வியப்பாக இருக்கிறது.
அருந்ததி, உனது பேச்சாற்றல் எனக்கு வியப்பளிக்கிறது. இப்படி ஏடுகளை படிப்பதில் ஈடுபாடு கொண்ட உனக்கு வாழ்வீசும் திறன் இருந்ததினால்தான் என் மகள் காப்பாற்றப்பட்டாய். அதற்காக உனக்கு நன்றி கூறுகின்றேன். மகாராணியாரே, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? இந்த நாட்டின் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் ராஜ குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்பு இருக்கிறதல்லவா? அதைத்தானே நானும் செய்தேன். அரசரின் படைப்பிரிவில் சேர்ந்து சேர நாட்டுக்காக பணிபுரிய வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. ஆனால் பெண்ணாக பிறந்து விட்டதனால் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போய்விட்டது. ஏன் அப்படி கருதுகிறாய்? இன்று முதல், ஏன் இந்த கணம் முதல் இளவரசி பரிவாதினிக்கு துணையாக இருந்து அவளை பாதுகாக்கும் பொறுப்பினை உனக்கு நான் தருகிறேன். இனி நீ சேர நாட்டின் அரண்மனையில் ஓர் அங்கம். சேர நாட்டுக்கு பணிபுரியும் உன் ஆசை இன்று நிறைவேற்றப்பட்டது. பரிவாதினியோடு இருப்பது மட்டுமல்ல, அவளுக்கு போதுமான அளவிற்கு ஆயுத பயிற்சி அளிக்க வேண்டியதும் இனி உன் பொறுப்பு. ஆமாம், நீ இங்கு தனியாகவா வந்தாய்? இல்லை அரசே, என் தந்தையாரோடு வந்திருக்கிறேன். எங்கே அவர்? என்னோடு வந்து இங்குதான் வாயிலில் நிற்கிறார். இளவரசியார் என் பெயரை மட்டும் சொல்லி அழைத்ததால் நான் மட்டும் உள்ளே வந்தேன். என் தந்தையார் சேர நாட்டின் துறைமுக பட்டினத்தில் ஆயுத சாலை வைத்து நடத்துகிறார். அடடடடா, இதை நீ முதலிலேயே சொல்லியிருக்க கூடாதா? அவரை உடனே அழையம்மா. இதோ. வணங்குகிறேன் மன்னவா. வாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்கள். இப்படி ஒரு வீரப்பெண்ணை பெற்ற தங்களுக்கு அதற்குரிய தகுதி உண்டு. சேர நாட்டின் துறைமுக பட்டினத்தில் ஆயுத சாலை வைத்து நடத்தும் தங்கள் பணி மிகவும் பாராட்டத்தக்கது. அந்த பணி இனி அங்குடன் நின்றுவிடக் கூடாது. சேர நாட்டின் தலைநகரத்திலும் தொடர வேண்டும். தங்கள் மகளுக்கு என் மகளோடு இருக்கும் பணியை தந்திருக்கிறேன். அதனால் தாங்களும் இங்கேயே இருந்து பணியாற்றுங்கள். தங்கள் சேவை இனி தலைநகருக்கு தேவை. இது எங்கள் பாக்கியம் மன்னவா. பரிவாதினி, தந்தையே, நீயே இவர்கள் இருவரையும் அழைத்து சென்று உனக்கு அருகாமையில் இருக்கும் வகையில் தங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடு. ஆகட்டும் தந்தையே, அப்படியே செய்கிறேன். நல்லது, நாம் பிறகு சந்திக்கலாம். அமைச்சர் பெருமானே, தாங்கள் அனுபவத்தில் முதிர்ந்தவர். பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உடனுக்குடன் தீர்வு காண்பவர். தாங்களே இப்படி தயங்கினால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? எப்படியாவது மன்னர் முன்னிலையில் இந்த வழக்கை கொண்டு சென்று விசாரிக்க தாங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும். தற்போதுள்ள நிலைமை புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். மன்னர் சில காரணங்களால் மனக்குழப்பத்தில் இருக்கிறார். அதிலும் உங்கள் வழக்கு அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படியானால் இதற்கு என்னதான் தீர்வு காண்பது? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துப்போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் வழக்கு என்ன? இவர் தமது பிள்ளையை
சிறு வயதில் தன்னால் வளர்க்க முடியாது என்ற சூழ்நிலையில் தங்களிடம் தத்து கொடுத்து விட்டார். தாங்களும் பாசத்தோடு அவனை வளர்த்து ஆளாக்கி விட்டீர்கள். இப்போது இவர் தனது உறவுகளெல்லாம் பிரிந்துவிட்ட நிலையில் இந்த மகன்தான் ஆதரவு என்று தேடி வந்து தன் மகனை தன்னிடமே தந்துவிட வேண்டும் என்று கேட்கிறார். அதுதானே? அதேதான். இவ்வளவு காலமாக வளர்த்து ஆளாக்கிய பிள்ளையை, என் பிள்ளையாக வளர்த்துக் கொள்ளும்படி தத்து கொடுத்து விட்ட பிள்ளையை இன்று வந்து இவர் கேட்டால் நான் எப்படி தந்துவிட முடியும்? நிச்சயம் தர முடியாது. முறைப்படி பார்த்தால் தர வேண்டிய அவசியமில்லை. அமைச்சர் பெருமானே, தாங்களும் ஒரு பிள்ளைக்கு தந்தை. மைந்தன் மீது தந்தை கொண்டிருக்கும் பாசத்தை உணரக்கூடியவர். இப்போது எனக்கு சகல செல்வங்களும் இருந்தும் நிராதரவாக இருக்கிறேன். இந்த நிலையில் எனக்கு வேறு யார் துணை? என் பிள்ளைதானே. மனித நேயம் என்று பார்த்தால் தங்கள் நிலையும் யோசிக்க வேண்டியதுதான். உங்கள் பிள்ளை என்ன செய்கிறார்? வணிகத்தில் ஈடுபட்டிருக்கிறான். நல்லபடியாக பொருளையும் மீட்டுகிறான். தான் தத்து கொடுக்கப்பட்டவன் என்பது அவனுக்கு தெரியுமா? ஓ, நன்றாக தெரியும். இதை பற்றி அவன் என்ன சொல்கிறான்? பெற்றவருக்காக வளர்த்தவரையும் விட்டுவிட முடியாது, வளர்த்தவருக்காக பெற்றவரையும் விட்டுவிட முடியாது. இங்கும் அங்குமாக இருவரிடமும் சமமாக இருப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறான். அவனே அவ்வளவு தெளிவாக இருக்கும்போது உங்களுக்குள் ஏன் இந்த பாகுபாடு? உலகத்திலேயே மிக உயர்ந்த பாசம் பிள்ளை பாசம்தானே. யாரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாசம் செலுத்த இயலுமே. அதில் போய் உன் பங்கு பெரிதா என் பங்கு பெரிதா என்று ஏன் போட்டி போட வேண்டும்? ஒரு குழந்தைக்காக போட்டி போட்ட இரு பெண்கள் மன்னன் அந்த குழந்தையை கூறு போட்டு தருகிறேன் எனும் போது கதறி அழுது அந்த குழந்தையை அள்ளிக்கொண்ட கதை உங்களுக்கு தெரியாதா? அதேபோல் இந்த குழந்தையையும் கூறு போட்டு இருவருக்கும் ஆளுக்கொரு பாகம் என்று தந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? என் பிள்ளை உன் பிள்ளை என்று பேதம் பாராட்டாமல் நம் பிள்ளை என்று அன்பு காட்டுங்கள். அதுதான் உங்கள் இருவருக்கும் நல்லது. அமைச்சர் பெருமானே, நாங்கள் தங்கள் கருத்துப்படியே நடந்து கொள்கிறோம். பாசம்தான் பெரியதென்று உணர்ந்து விட்டோம். பேதம் பார்க்க ஒன்றுமில்லை என்று உணர வைத்து விட்டீர்கள். நாங்கள் வருகிறோம். சென்று வாருங்கள். அமைச்சர் பெருமானுக்கு வணக்கம். யார்? மகேந்திரனும் மணிமாறனுமா? இருவரும் சேர்ந்து வந்திருப்பதை கண்டால் வியப்பாக இருக்கிறது. ஓ, செழியனை காண வந்தீர்களா? செழியன் அப்போதே புறப்பட்டு படைப்பிரிவை பார்வையிட சென்று விட்டானே. நாங்கள் செழியனை பார்க்க வரவில்லை, தங்களை பார்க்கத்தான் வந்தோம். அது சரி. என்ன விஷயமாக பார்க்க வந்தீர்கள்? அதை சொல்வதற்கு முன்னால் நீங்கள் இப்போது அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு சொன்னீர்களே, அதை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்? அதில் என்ன பிரச்சனை? ஒரு பிள்ளை பெற்றவர்களுக்கு சொந்தமா வளர்த்தவர்களுக்கு சொந்தமா என்றால் இருவருக்கும் சொந்தம் என்கிறீர்களே, அது சரிதானா? ஏன்? அந்த தீர்ப்பு உங்களையே பாதிக்கக்கூடியதாக மாறிவிடுமே. ஏன் அப்படி சொன்னீர்கள் என்பதற்காக கேட்டோம். என்ன, வந்தது முதல் புதிர் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு இப்போது என்னதான் தெரிய வேண்டும்? செழியனை பற்றித்தான் தெரிய வேண்டும். அவனை பற்றி நீங்கள் இனிமேல் தெரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? முதலில் அவன் உங்கள் பிள்ளைதானா அல்லது தத்து பிள்ளையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நினைத்துக் கொண்டு என்னிடம் வந்து இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? பாண்டிய மன்னருக்கே தெரியும் செழியன் அமைச்சர் அறிவுடை நம்பியின் பிள்ளை என்று. அப்படி சொல்லிக் கொண்டுதானே அவன் தகுதிக்கு மீறிய உரிமைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறான். செழியன் உங்கள் பிள்ளையே இல்லை என்று தெரிந்துவிட்டால் அவன் நிலை என்னவாகும்? இப்படியெல்லாம் பேசும் துணிச்சலை உங்களுக்கு யார் தந்தது? ஒரு மீனவ பெண்மணிதான் தந்தார். ஒரு மீனவ குடும்பத்து பிள்ளையை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைத்து வளர்த்துவிட்டு அவனுக்கு அமைச்சரின் மகன் என்ற அந்தஸ்தை கொடுத்து பிரதம சேனாதிபதியின் மகனான என்னை 2ஆம் இடத்திற்கு தள்ளி அவனுக்கு முதலிடம் கிடைக்கும்படி செய்து விட்டீர்கள். இதை இனியும் நாங்கள் பொறுத்துக் கொள்வோமா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சில நாட்களுக்கு முன் ஒரு மீனவ பாட்டி இங்கு வந்து உங்களை பார்த்து செழியனை பார்க்க வேண்டும் என்று கெஞ்சினார்களே, நீங்கள் கூட நீ பாசத்தை கொட்டுவதை யாராவது பார்த்துவிட்டால் அவர்கள் தேளாக மாறி என்னை கொட்டி விடுவார்கள் என்று அவளை பார்க்க விடாமல் விரட்டி அடித்தீர்களே, அப்போதே தெரியும்
அதை வைத்து என்ன புரிந்து கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறாய்? அதை மட்டுமே ஆதாரமாக கொண்டு பாதி சொல் கேட்டு மீதி சொல் கேட்காத நிலையில் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நீங்கள்தான் உங்கள் வீரனிடம் இந்த மூதாட்டியை கொற்கைக்கு போகிறவர்களோடு அனுப்பிவிட்டு வா என்று அனுப்பி வைத்தீர்களே. கொற்கைக்கு செல்வதற்கு எங்களுக்கு மட்டும் வழி தெரியாதா என்ன? அதிலும் கொற்கையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்த நானே அங்கு சென்றேன். பேச்சாயி பாட்டி வீடு எங்கே என்று கேட்டதும் பணிவோடு வந்து காட்டிவிட்டார்களே. அமைச்சர் அறிவுடை நம்பி அனுப்பி வைத்தார் என்று சொன்னவுடன் அந்த கிழவி எல்லாவற்றையும் உளரத் தொடங்கிவிட்டாளே. உளறியதில் பாதியில் இருந்து நீங்கள் செழியனின் தந்தை இல்லை என்பது உறுதியாக தெரிந்துவிட்டது. மீதியில் இருந்து செழியனின் உண்மையான தந்தை யார் என்பது தெரிய வேண்டும். எதையும் யாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை. அமைச்சர் அறிவுடை நம்பியை கேள்வி கேட்கும் அதிகாரம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் போகலாம். நில்லுங்கள். அவ்வளவு எளிதாக இந்த பிரச்சனையில் இருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து விட்டீர்களா? தான் அமைச்சரின் பிள்ளை இல்லை என்பது செழியனுக்கு இதுவரை தெரியுமோ தெரியாதோ, ஆனால் நாங்கள் தெரிய வைப்போம். மன்னரிடம் செழியன் உங்கள் மகன்தான் என்று கூறி பல உரிமைகளை பெற்றுத் தந்தீர்களே. ஆகையால் உங்கள் முகத்திரையை கிழித்தெறிவோம். எவ்வளவு காலமாக நீங்கள் அவரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிய வைப்போம். செழியன் முதல்நிலை படைத்தலைவனாக மட்டுமல்ல, எனக்கு கீழே 3ஆம் நிலை படைத்தலைவனாக கூட இருக்க முடியாதபடி அவன் பதவி பறிக்கப்படும். பல வருட காலமாக மன்னரை ஏமாற்றிய குற்றத்திற்காக நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள். இந்த மதுரையும் பதியே உங்கள் மூக்கறுப்பட்டதைக் கண்டு சிரிக்கப் போகிறது. ஓ, மன்னருக்கு இது தெரிந்துவிட்டால் என்னுடைய நிலை பாதிக்கும் என்று நினைத்துக் கொண்டு இப்படி பேசுகிறீர்களா? வாருங்களேன், நாம் எல்லோருமே இணைந்து மன்னரை காண செல்வோம். என்னை முன்னால் வைத்துக் கொண்டே இந்த விஷயத்தை அவரிடம் சொல்லுங்கள். என்ன, செல்வோமா? சொல்கிறீர்களா? என்ன நினைத்துக் கொண்டு என்னிடம் வந்து இப்படி பேசுகிறீர்கள்? அந்த மீனவ பெண்மணியின் நிலை கண்டு பரிதாபப்பட்டு அந்த பிள்ளையை என்னிடம் ஒப்படைத்தவரே மன்னர்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் செழியனை தத்தெடுத்துக் கொண்டதே மன்னர் சொல்லித்தான் என்பதை நீங்கள் அறிவீர்களா? செழியனை இப்போதே அழைத்து வரச் சொல்கிறேன். மீனவ பெண்ணிடம் அவன் வந்து சேர்ந்தது, அதன் பின் என்னிடம் வந்தது வரை அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். கேட்கிறீர்களா? நாடே இன்று குழப்பத்தில் இருக்கிறது. நாட்டின் இளவரசர் பகைவனிடம் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை விடுவிக்க என்ன செய்யலாம்? வேதனையில் இருக்கும் மன்னருக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் எதை செய்தால் நல்லது என்றெல்லாம் யோசிக்காமல் யார் சொந்த பிள்ளை, யார் தத்து பிள்ளை என்ற ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். என் மூக்கு அறுபடுவதையா பார்க்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் ஒவ்வொருவரும் மூக்கறுபட்டு நிற்கப் போவதை இந்த மதுரை எம்பதி மட்டுமல்ல, பாண்டிய நாடே பார்த்து கைகொட்டி சிரிக்கும் நிலை விரைவில் வரப்போகிறது. அதை பார்க்கத்தான் போகிறீர்கள்.